நான் அவங்ககிட்ட போயிட்டு நம்ம ஒரு வேளை சோறு சாப்பிட போகிறோமா, இல்லை அவங்ககிட்ட வந்து 10 ரூபா போடுறா நான் கஷ்டப்பட போகிறேன் அப்படின்ட்டு நான் அவங்ககிட்ட நான் ஒன்று 10 ரூபா கேட்க போகிறேன்னா அப்படி இல்லை. ஏன்னா பார்த்தும் பார்க்காத மாதிரி போகிறான். இது பண்ணும்போது அவங்க கொடுக்குற ரெஸ்பான்ஸ் வந்து ஓகே பார்த்தோமா வாங்க வந்து வீட்டுக்கு வாங்க சாப்பிடுங்க அப்படி இதெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கும். ஆனா இந்த கை ஒரு மாதிரியா இருக்கும். இது வந்து இவ்வளோ பெரிய கொப்பளாச்சு. அதான் அது போன உடனே பெரிய கொப்பளாச்சு. ஆனா போன உடனே நான் கூட சொல்ல நீங்க ஞாபகம் வச்சுங்களா, அம்மா ஞாபகம் வச்சுங்களா. அவங்க வந்து இப்பதான் பழகினாரு. ஜஸ்ட் வந்து ஒரு 8 மாசமா தான் பழகினாரு. இந்த ஜெல்லி மாதிரி இருக்கும். ஃப்ரூட் எல்லாம் லிச்சி, ஸ்ட்ராபெரி, மேங்கோ அந்த மாதிரி எல்லாமே. ஆனா 22 ரூபாவாம். ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நம்ம ப்ராடக்ட் கப் சாம்பிராணி, பால் சாம்பிராணி, ஊதவத்தி இதெல்லாம் வந்து நம்ம சேல்ஸ் பண்ண போறோம். நான் மட்டும் போலங்க, மாமா அம்மா எல்லாம் வந்து நம்ம ஆட்டோவில் குணான் ஆட்டோவில் தான் போயிட்டு இருக்கோம். அரக்கோணத்துல யாருக்குன்னா வேணும்னா மறக்காம கால் பண்ணுங்க. இப்பத்தி நம்ம வந்து இந்த ப்ராடக்ட்லாம் வந்து சேல்ஸ் பண்ண போறோம். உங்களுக்கு யாருக்குன்னா வேணும்னா அவ பேசுறப்ப நானே ஸ்டாப் ஆயிடுறேன். நான் பின்னாடி திருப்பி அவ மூஞ்சி தெரியறாத மறைக்கிறான். இப்படி காட்டுங்க. மறக்காம இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. மறக்காம இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. போன் பண்ணுங்க, சொல்லுங்க. இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. அப்புறம் வந்து ஃபுல்லா வந்து அரக்கோணத்துல கடைகளுக்கு கொடுக்க போறோம். அப்படியே என்னென்ன விளாகுன்ட்டு பாருங்க. அப்படியே யார் யார் வாங்கிக்கிறாங்க எப்படி ஆமா. சரி ஓகே, கிளம்பலாமா? அப்படியே சாமியை வேண்டிங்க, நீங்களும் வேண்டிங்க. நம்ம ப்ராடக்ட் சாம்பிராணினா நல்லா சேல்ஸ் ஆகணும். நீங்களும் வேண்டிங்க. வா, நீங்களும் வாங்க. என்னண்ணா சீக்கிரம் லதா, சீக்கிரம் பேக் பண்ணுங்கக்கா. பண்ணிட்டே இருக்கோம்பா. டைம் ஆயிடுச்சுல. ஆர்டர் வேற நம்மளுக்கு எக்கச்சக்கமான ஆர்டர் இருக்கு. ஆட்டோ வந்துச்சு, அண்ணனும் வந்து உக்காந்துக்கிறாரு. சீக்கிரம் அண்ணன் வந்து காரோட இது இல்லாம அங்க பாருங்க வண்டியில எடுத்து வச்சுட்டு ஆட்டோல. ஆனா எங்க பேக்லாம் ரெடி ஆச்சு. இந்த பேக்ல எடுத்து வச்சுட்டு போனா இப்ப வச்சுட்டு நான் ஆட்டோல ஏகப்பட்ட ஆர்டர் வந்துருக்குங்க. எங்களாலே நம்ப முடியலங்க இவ்வளவு ஆர்டர் வந்திருக்குன்ட்டு. லலிதாக்கு கைய ஓடல, காலம் ஓடல. என்ன லலி, டைமுக்கு எத்தனை கொடுக்கணும்ல? ஆமாப்பா, கரெக்ட் டைமுக்கு. ஏன்னா நீ ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல இருப்பாங்களே எல்லாம். சாமிக்கு ஏத்தியாச்சு. நானா சாமிக்கு நம்ம ஏத்த மாட்டோம்ன்ற ஆயா கரெக்டா அதெல்லாம் ஃபாலோ பண்ணிடுறாங்க. நம்ம போய் தூங்கிடுறோம். ஆயா கரெக்டா அதெல்லாம் வச்சு நான் ரப்பர் பண்ணலாம் போட்டு ரெடியா தைக்கிறேன். ஆமாப்பா, அப்படியே 5 பீஸ் கேக்குறவங்களுக்கு அப்படியே கொடுத்துடலாம்ல. ஓகே. அதுல 2 பண்டல் வச்சிருக்கு. மறந்து போறீங்க, ஆட்டோல ஏத்தியாச்சு. சரி. சொல்லு நானா. கேட்டு வாங்கிக்கிறேன்றாங்க. பார்த்துருக்காங்க, அப்புறமா வாங்கிக்கிறாங்களாம். ஃபோன் பண்றாங்களாம். சரி வா. நம்ம சப்ஸ்கிரைபர் தான் அக்கா. அவங்க வந்து இங்கே அரக்கோணத்தில் வந்து மார்க்கெட்டில் கடை வச்சுருக்காங்க. ஹோல்சேல் கடை தான் இது. அதனால் இங்கே வந்து நான் வந்து சாம்பிராணி கேட்க வந்திருக்கேன். சாம்பிராணி சரிங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம சின்ன வயசுல சாப்பிட்டுருக்கேங்க. நான் இது நாக்கில் வச்சா அப்படியே வந்து பஞ்சு மாதிரி கரைஞ்சி போயிடும். இதை தான் வந்து நான் நிறைய இடத்துல தேடிட்டு இருந்தேன், கிடைக்கல. ஆனால் இந்த கடையில் இருக்குது. அதனால் வந்து இதுவும் ஹோல்சேல் ரேட் தான். எல்லாமே இங்கேயும் நிறைய கிடைக்குது. இங்கே வந்து நம்ம சாம்பிராணி வந்து கப் சாம்பிராணி, ஊதவத்தி இதெல்லாம் கேட்டுருந்தாங்க அக்கா. ரொம்ப நாளாக கேட்டுருந்தாங்க. அதனால் இப்போ தான் டைம் வந்தது இவங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறதுக்கு. ரேட் வந்து மாமாட்ட பேசிக்கலான்ட்டு நான் கூட்டிகிட்டு. இந்த ஜூஸ் தான் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. நீங்கள் பிடிக்கும்.
எவ்வளோண்ணா இது? 190 ரூபா. 190. பீஸ் எவ்வளோ? 22. இது கப்புல இருக்குதுப்பா. இருமா சந்த மீன் வரும். கை வச்சிட்டேன். ஜூஸ்ப்பா. ஜூஸ் மாதிரி இது. இந்த ஜெல்லி மாதிரி இருக்கும். ஃப்ரூட் எல்லாம் லிச்சி, ஸ்ட்ராபெரி, மேங்கோ அந்த மாதிரி எல்லாமே. ஆனால் 22 ரூபாவாம். இந்த ட்ரேவோட வருது. நம்ம வீட்டாண்ட வாங்குவாங்களா என்னன்னு தெரியல. அதாவது லிச்சி வந்து வாங்கிக்கலாம். இது எவ்வளோண்ணா? ஸ்ட்ராபெரி 25 ரூபா. சாக்லேட் வரலாம். 25 ரூபாவா? இது ஒன்று தான் இருக்குதா? பாதாம். இது ஒரு 2 பாதாம் ஒரு 2 கொடுங்க. வாவ், தீவானி பாப்பாக்கு இப்படிதான் ஏமாத்தி வச்சுங்கிறதெல்லாம் மறந்துட்டு வாங்கியாச்சு. லிச்சி ஃப்ரூட்டும் நம்ம கடைக்கு வாங்கியாச்சு. ஓகே, என்னப்பா வியாபாரத்துக்கு வந்தா வாங்கி வச்சுக்கிற? வியாபாரத்துக்கு வந்தோம்பா. நம்ம கடைக்கும் வந்து ஜூஸ் இல்லைல்ல, அதனால லிச்சி எல்லாம் கேட்டுனே இருக்காங்க. லிச்சி ஃப்ரூட் வந்து எல்லாம் கேட்டுனே இருக்காங்க. இது நல்லா இருக்கும். இது வந்து மேங்கோ, இது வந்து ஸ்ட்ராபெரி. குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். அதனால ஆள் கொண்டு வாங்கிக்கிறாங்க. கூலிங்காக இருந்தால் இப்பயும் குச்சிடலாம். கூலிங் இல்லைல்ல, அதனால வீட்டில் போய் குச்சிடலாம். எனக்கு தெரியாது. நம்ம ஊதாத்தி விற்கிற வழியில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் அக்கா அவங்க வழியில் வந்தாங்க. அப்படியே பார்ப்போம். அவங்களும் ஃபோட்டோ எடுத்துக்கினாங்க, நாங்களும் வீடியோ எடுத்துக்கணும். இல்லை, பேக்ல எடுத்துன்னு போயாச்சு. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், வந்த இடத்துல ஸ்ரீவாணி பாருங்க. இந்த துணி கடைக்கு வந்தாலே அவளுக்கு ஜாலி, ரொம்ப ஹாப்பியாக விளையாடின்னு இருப்பாங்க. ஓகே சேல்ஸ் ஆச்சுங்க பாருங்க. கடையில் வந்து எல்லா அக்காவும் வாங்கிட்டாங்க. கடைக்கும் நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கடைக்கும் வாங்குறாங்க. நம்ம ஊதுவத்தி தான் இங்கே துணி கடைக்கு வாங்குறாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே ஒரு முக்கியமான விஷயமும் நடக்குது. அது என்னன்னு நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்க. எழுதிட்டு இருக்காங்க. ஊதுவத்திலாம் கொடுத்தாச்சு. அது மட்டும் இல்லை, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயங்க, குழுக்கலாம். என்ன குழுக்கலுக்கா இது? மாதம் 100 ரூபாய் கொடுக்கலாம். உளுந்தா நம்பர் குழுக்கல 1200 துணி எடுத்துக்கலாம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சாரதா தேவி துணி கடைக்கு வந்து நம்ம ஊதுவத்தி தான் வாங்கின்னு இருக்காங்க. அது வந்து மாதம் இப்போ கொடுத்துட்டு போகிறேன். நான் இங்கே வந்து பார்த்தா கார்டு எழுதிட்டு இருந்தாங்க. இது என்ன கார்டுன்னு கேட்டால் வந்து மாதம் 100 ரூபாய் கட்டணுமா. மாதம் 100 ரூபாய் கட்டினா அடுத்த மாதம் வந்து கட்ட தேவையில்ல. இப்போ ஃபஸ்ட்டு மாதம் 100 ரூபாய். இது என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் தானே கட்டுறாங்க. 100 ரூபாய் நம்ம கைக்கு கொடுத்துருவாங்கல்ல. அது அப்படி இல்லை. நீங்கள் இந்த மாதம் 100 ரூபாய் கட்டினீங்கன்னா உங்களுக்கு குழுக்கள் விழுந்துருச்சுன்னா 1200 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்துக்கலாமா. அதுக்கப்புறம் நீங்கள் குழுக்கள் போடவே தேவையில்லை. நீங்கள் காசு கட்டணும்னா தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து மறுபடியும் இன்னொரு குழுக்கள் அதுக்கு சேர்த்து. அதனால பார்த்தீங்கன்னா நான் ஸ்ரீவாணி பாப்பாவுக்கு ஒரு குழுக்கள் போட்டிருக்கேங்க. இன்னைக்கு தான் 15 டேட்டு. அதனால இன்னைக்கு குழுக்கள் போட்டிருக்கேன். சரி, இந்த மாதம் கட்டலான்ட்டு. ஏன்னா இப்போ இந்த மாதம் கட்டினா ஒரு 15 பேர் குழுக்கள் போடுவாங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு விழுந்துச்சுன்னா நம்ம கட்ட தேவையில்ல. 1200 ரூபாய்க்கு ஸ்ரீவாணி பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு போயிடலாம். ஏன்னா இந்த கவனம் ஸ்ரீவாணி பாப்பாவுக்கு இங்கே எடுத்துட்டா நீங்களே பார்த்துருப்பீங்க. ஆனால் இது எங்கே எடுத்துதுனா எங்கே எடுத்துது இந்த ட்ரெஸ்? இந்த கடையில் தானே எடுத்தோம். இல்லை, அங்கே எடுத்தாலாம். அந்த கடையில் அது அங்கேருந்து வாங்கினாலும் அதனால அந்த கடையிலேருந்து எடுத்துன்றோம். அதான் நாங்களும் ஒரு குழுக்கள் போட்டோம். உங்களுக்கு வேணா நீங்கள் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக நம்ம வந்து ஆர்டர் கொடுத்துருக்கோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அக்கா வந்து நிறைய பேர் இதை வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இந்தமாரி ஊதுவத்தி நல்லா இருக்கு, நீங்களும் வாங்கிக்கணும். இல்லை, அக்காவும் நமக்கு ஆர்டர் பிடிச்சி விடுறாங்க. இதுவே நல்ல உள்ளவங்க இருக்கிற வரையும் கண்டிப்பாக நாங்கள் நல்லா இருக்கோம். இல்லைண்ணா பேசுறேண்ணாவோ. என்னதுண்ணா 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 என்னது சொல்லுங்க. இது என்னங்க பாய் பாய் குக்கு பாட்டு பாயுது. லவ் சிம்பிள் காட்டு. அத்திங்களுக்கு லவ் சிம்பிள் அவங்கள நீங்களும் ஹார்ட் காட்டணுமா ஸ்ரீவாணி பாப்பாக்கு? காட்டிட்டாங்க. காட்டிட்டாங்க.
தேங்க்யூ சொல்லு அத்திக்கு தேங்க்ஸ் சொல்லு தேங்க்யூ சொல்லு அத்திக்கு பாய் சொல்லு இல்ல அவன் மெய் மறந்து பெரிய பாய் அத்திக்கு ஒரு முட்டை இங்க வந்து கொடு இங்க வந்து கொடுப்பா கடையில கேட்டா கொடுக்க மாட்டேன் நல்லா ஐப்பு கொண்டு கொடுத்து செல்லம் பாய் நாளைக்கு வரியா ஓகே ஓகே நீ வச்சுக்கோ உனக்கு தான் இது உனக்கு தான் குத்துரு ஆண்டி கிட்ட குத்துரு. சும்மா உனக்கு தான் எத்தனை வந்தேன் நான் ஓகே நான் உனக்கு தான் எடுத்து வச்சுக்கோ இந்த சரி தேங்க்யூ சொல்லு தேங்க்யூ பாய் சரி தேங்க்யூ சொல்லு பாய்ட்டு போட்டேன் கடையில வேலை செய்யறாங்க நம்ம ஸ்ரீவாணி பாப்பாவுக்கு அவங்க ஸ்ரீவாணி பாப்பானா ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு எல்லாருக்குமே எல்லாருக்கும் அந்த கடையில எல்லாருக்குமே பிடிக்கும் கடையில இருக்கிற எல்லாருக்குமே பிடிக்கும். அது எல்லாருக்குமே பிடிக்கும். அதனால வந்து ஸ்ரீவாணி பாப்பா இது விரும்பி கேட்டதுனால அந்த கடையில இருந்து வந்து காமிச்சிருக்காங்க. என்ன பார்க்குறீங்க இது இங்கே லால் நகை கடைக்கு கேட்டு வரலான்னு போகிறோம். சரி போய் கொடுத்துட்டு வரலாம். நம்ம ப்ராடக்ட் நல்லா இருக்குன்னு வாங்கியிருக்காங்க. யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கும். ஏன்னா நிறைய கடையில் அரப்பாத்தில் வந்து நிறைய கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கடைங்க. இந்த துணி கடைங்க அப்புறம் இந்த லால் நகை கடைலாம் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான கடைங்க. நான் பெரிய கடைங்க இல்லைங்களா, நமக்கு வந்து சின்ன கடைங்களும் மெயின். இருந்தாலும் சின்ன கடையோட மெயின் வந்து இந்த பெரிய கடைங்க தான். அதனால் அந்த கடைக்கு கொடுத்தாச்சு காசு வாங்கி. சாம்பிராணி எல்லாமே வித்தாச்சுங்க. வித்துட்டு பிறகு வீட்டுக்கு போகிறதுக்கு லேட் ஆயிடுச்சு. அதனால வந்து பசி எடுத்ததுனால பஜ்ஜி பாய். சூடு சூடு சூடாகுதுப்பா. என்னம்மா தரமா இருக்கா? சூடாகுது. இங்கே உட்காரு நல்லா இருக்கு. மசாலா போட சூடாகுதா? சூடாகுது சாமி. எங்கண்ணா சூடாகுது சாமி. என்ன ஏரியாண்ணா இது? எஸ்ஆர் கேட். அரக்கம் வந்து எஸ்ஆர் கேட்டுங்க. ஆமா, காஞ்சிபுரம் போகிறது. காஞ்சிபுரம் ரூட். நல்லா இருக்குங்க. நீ சாப்பிடு. அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லு. சாப்பிட்டு நல்லா இருக்கா? நல்லா இருக்குப்பா. சாம்பாருக்கு நல்லா இருக்கு. அதெல்லாம் புதுசாக அண்ணா அப்படின்னா புதுசாக சாம்பார் வச்சுக்கிறாங்க. எல்லாம் கெட்டு தான் இருக்கும். நாயாங்க பாயங்க. கை கட்டு. இந்தியா பாகிஸ்தானு இவன் கை கொடுக்குறாங்க. பேத்தி மாதிரியே பேத்தி இருக்கியா? மாதிரியா? இது உங்க பேத்தி மாதிரி இது தானே? உங்க பேத்தி தான். இது உங்க பேத்தி மாதிரி தானே? பஜ்ஜி சாப்பிடுறீங்களா? எப்படி வரும்? பூ எப்படி வரும்?
இந்த இடம் புதுசா சுத்தி பார்க்கல நீங்க உட்காந்துக்கிறாரு சாப்பிட்டதெல்லாம் வெளியே வந்து லலிதா குடி போறதாகுது ரோடு பாரு அந்த பக்கம் பின்னாடி பாரு தெரியாது வண்டிங்க நிறைய வந்து தலையாங்க பாரு சிவானே தலைமலை கை வச்சு இது மேலதான் நான் பாப்பா வயிற்றுல இருக்கும்போது ஏறி வருவேன் கஷ்டமா இருக்கும். ஆமா கஷ்டமா இருக்கும் பாப்பா பாப்பா வயிற்றுல சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், அரக்கோணம் போயிட்டு வந்தோம். அரக்கோணம் போயிட்டு நிறைய கடைங்களுக்கு வந்து சேல்ஸ் வந்து நம்ம கப்பு சாம்பிராணி ஊதவத்தி எல்லாம் கொடுத்தாச்சு. திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்துட்டு போய் அம்மா வச்சுட்டாங்க. ஸ்டீவன் இப்போ வந்து தூங்கிட்டாங்க வர வழியில, அதனால அவங்களையும் தூங்க வச்சாச்சு. மாமாவை தான் இப்போ தூக்கிட்டு போனோம். கொஞ்சம் டயர்டா இருக்கு, அதனால ரெஸ்ட் எடுத்துட்டு தூக்கிட்டு போல. ஒரு 10 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு இருக்கு. அப்புறம் நிறைய சப்ஸ்கிரைபருங்க பார்த்தாங்க. ஆனா வந்து வாங்கலைனாலும் அவங்க வந்து அவங்க பேசுறது உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு ஒன்னா வாங்குறாங்க. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது அப்புறம் மாமாவோட கிளாஸ்மேட் ஃப்ரெண்டுங்களெல்லாம் பார்த்தோம். எப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி 2007 முச்சதுப்பா. இதுனாப்பா 2025 18 வருஷம். 18 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூல் ஃப்ரெண்டுங்க 1ஆவதுல இருந்து 10ஆவது வரைக்கும் ஒன்னா படிச்சுட்டு இருந்த அவங்க வந்து எப்படி சொல்றது, போனவொன்னே என்கிட்டயே நல்லா பேசினாங்க, அம்மா கிட்ட நல்லா பேசினாங்க. அது மட்டும் இல்ல நம்ம குட்டி லட்டு ஸ்டீவனையும் நல்லா பாத்துக்கினாங்க. ஃப்ரெண்டுனா அந்த ஸ்கூல்ல 10th வரைக்கும் படிச்சுட்டு இருந்தாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இப்ப கல்யாணம் ஆகி மேரேஜ் ஆகி தனியா இருந்து வேலைக்கு அந்த மாதிரி எல்லாம் வந்து நடுவுல எந்த ஒரு டச்சிங் எல்லாம் சடனா இப்ப பார்த்தோம்னா ரொம்ப அப்படியே. அப்புறம் கேட்டா என் ஒய்ஃப்னா இவ என்ன சொல்றது, இல்ல லலிதா நான் 1ஆவதுல இருந்து 10th வரைக்கும் நான் தாங்க ஒன்னா படிச்சேன். ஆனா வந்து என் பேரு இப்ப இல்லையா லலிதா ஸ்டீவானி லலிதா கமல் அப்படின்னாங்க. நானே கேட்டேன், என்னப்பா நீ நாம தான் ஒன்னா படிச்சோம் லலிதா. இல்ல இப்ப யூடியூப்ல இவ தானே ஃபேமஸ், அதனால லலிதா கமல் அப்படின்னு. ஸ்டீவானி பாப்பாக்கு வந்து மாங்காய் பழம் பிஸ்கெட் எல்லாமே கொடுத்து அனுப்பிச்சாங்க. ஃப்ரெண்டுனா உண்மையா இப்படிதான் இருக்கணும். ஏன்னா வந்து முகம் சுளிக்காத வந்து அன்பா குழந்தைய பாத்துக்கினாங்க. எங்களையும் நல்லா பேசினாங்க. ஃப்ரெண்டு தான் பேசுறாங்கல்ல, அந்த வீடியோல எடுக்கல. அது மட்டும் இல்ல, அந்த அண்ணன் உங்க ஃப்ரெண்டு மாமாவோட ஃப்ரெண்டோட அவங்க இருக்காங்கல்ல, அவங்க ஹஸ்பண்ட் அந்த அண்ணன் ரொம்ப சூப்பரா பேசினாங்க. ஒரே அன்பு மழையா அந்த மாதிரி மேல வாங்க அது வந்து அன்புங்க. அது வந்து ரியலா அன்பு செலுத்துங்க. எங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்டுன்றது வேற, ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட்ன்றது வேற இல்லப்பா. ஆனா வந்து 2 பேருமே அட்டாச்மெண்டா பேசினாங்க. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணும்போது அவங்க கொடுக்குற ரெஸ்பான்ஸ் வந்து ஓகே பாத்தோமா போயிடலாம் வாங்க வந்து வீட்டுக்கு வாங்க சாப்பிடுங்க அப்படின்ட்டு உரிமையோட எடுத்து கொடுத்து பரவாயில்ல. பழைய நட்பு வந்து அப்படியே இருக்கு. அது எங்களுக்கு அதெல்லாம் நானா உங்க கையில வந்து எண்ணெய் பட்டுருச்சாமே அத சொன்னாங்க என்கிட்ட. போனவனா அததான் சொன்னாங்க. இந்த கை இங்க பாருங்க, கிட்ட வாங்களேன். அப்படியே கொப்பளம் ஃபுல்லா கொப்பளம். இந்த கை டிஃபரெண்டா இருக்கும், இந்த கை டிஃபரெண்டா இருக்கும். இது வந்து எண்ணெய் பட்டின கை. இது வந்து எண்ணெய். இங்க பாருங்க, இதெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கும். ஆனா இந்த கை ஒரு மாதிரியா இருக்கும். இது வந்து இவ்வளவு பெரிய கொப்பளம் ஆச்சு. அதான் அது போனவொன்னே அம்மா பெரிய கொப்பளம் ஆச்சு. ஆனா போனவொடனே நான் கூட சொல்ல நீங்க ஞாபகம் வச்சுங்களா, அம்மா ஞாபகம் வச்சுங்களா, அவங்க ஃப்ரெண்டு அவங்க வந்து ஞாபகம் வச்சுனாங்க அந்த சிஸ்டர் லலிதா. இந்த மாதிரி கமலுக்கு வந்து படிக்கிறப்போ எண்ணெய் கையில ஊத்தினு இவ்வளவு பெரிய கொப்பளமா ஆயிடுச்சு. அத ஞாபகம் வச்சிருக்காங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு வந்து நம்ம ஃப்ரெண்டுங்க எல்லாம் தெரியுமா, 4ஆவதுல நடந்து இப்ப 4ஆவது படிக்கும்போது எந்த அளவுக்கு அவங்க வந்து ஃப்ரெண்டுங்களை வந்து ஒரு ரிலேஷன் மாதிரி சொந்தக்காரங்க மாதிரி வந்து மைண்ட்ல வச்சுட்டு இருக்காங்க. ஒரு ஸ்கூல்ல வந்து 45 பேரு இல்ல 33 பேர் படிப்பாங்க, புரியுதுங்களா? பாய்ஸ் வந்து 26 பேரு, லேடிஸ் வந்து ஒரு 18 பேர் 19 பேர் படிப்பாங்கன்னா அந்த டைம்ல வந்து நம்ம பேரு அந்த 40 பேர்ல வந்து நம்ம பேரு அவங்க ஞாபகம் வச்சுட்டு இருக்காங்கன்னா அதுதான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். அவங்க வந்து அந்த அளவுக்கு நாங்க வந்து பழகி இருக்கோம். அந்த எனக்கும் வந்து அவங்க ஒரு புது ஒரு உறவு புது ஒரு நட்பு கிடைச்சதுக்கு எனக்கும் ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் வந்து கடைங்களுக்கு போனேங்க, டெக்ஸ்டைல்ஸ். ஸ்ரீவாணி சொல்லவே தேவையில்லை. அப்படியே அவ கடவுளை நோஞ்சா எப்படி இருப்பாளோ அதே மாதிரி
இப்படி போத்துனா அப்படி போத்துனா அங்கேயும் முகம் சுளிக்காத ஸ்டீவானி பாப்பா வந்து நல்லா அவங்களுக்கு வந்து gift அந்த தலகாணி கொடுத்தாங்க. ஸ்டீவானி பாப்பா வந்து gift கொடுத்தாங்க. தலகாணி அந்த பொம்மை போட்டதுனால ஸ்டீவானி அவ அதை எடுத்து ப்ரமோஷன் இப்படி பண்ணிட்டே இருந்தான் நிறைய. அது வந்து அவங்களே பார்த்தாங்க. ஓகே ஸ்டீவானிக்கு இது அதனால பிடிச்சிருக்கு. அங்க அந்த அக்கா ஒரு அக்கா வேலை செஞ்சு அங்க வேலை செஞ்சுட்டு இருந்த அக்கா இது வந்து ஸ்டீவானிக்கு நான் gift கொடுக்குறேன்ட்டு கொடுத்தாங்க. அப்புறம் வந்து அது முடிச்ச கையோட லால் கடைக்கு நம்ம லால் நகை கடைக்கு லால் கடைக்கு போனோடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா சாம்பிராணிக்கு போனும்போது ஏன் கம்மியா தாண்டிங்க, நான் வந்து ரொக்கமா வாங்கிக்கலாம் இல்லைங்களா அப்படின்னு நினைச்சோம். நீங்க வந்து நாளே தந்துருக்கீங்களே அப்படின்னு சொன்னாங்க. அவங்கள வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்றாங்க, அது எங்களுக்கு ரொம்ப நிறைய பேர் வந்து சப்போர்ட் நிறைய ஹெல்ப் பண்றீங்க. உங்களோட சப்போர்ட் உங்களோட ஆதரவு இருக்கிற வரைக்கும் எப்பயுமே நாங்க நல்லா இருப்போம். அதோட வந்து இந்த சப்போர்ட் இல்லாம மிகப்பெரிய சப்போர்ட் என்னன்னா அங்க காட்டுங்க அம்மா இருக்காங்கல்ல. இப்போ வந்து யாரும் இல்லாத போது அம்மா எடுக்கிறாங்க போனு. இப்ப யாரு எடுக்கிறாங்கன்னா அப்படியே காட்டுங்க. இருங்க வாங்கிக்கலாம் தான். இது வந்து அண்ணங்க நம்ம குணா புள்ள எங்க புள்ளைங்க. இது வந்து ரொம்ப சப்போர்ட்டுங்க. உண்மையா சொல்றேன்னா கூட பிறந்த எங்க அண்ணன் இருந்தா கூட நான் இந்த அளவுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்களா எனக்கு தெரியாது. ஏன்னா வந்து நான் சொந்த ஊருக்கு போனேன் இல்லைங்களா, பாட்டி ஊருக்கு போனேன் இல்லைங்களா, அங்க வந்து எங்க அம்மாவுடைய அக்கா பையன் அவன் நான் ஆட்டோவில் உக்காந்துக்கிறேன் பார்த்தும் பார்க்காத மாதிரி போறான். நான் அவங்ககிட்ட போயிட்டு நம்ம ஒரு வேளை சோறு சாப்பிட போறோமா, இல்லை அவங்ககிட்ட வந்து 10 ரூபா போடுறா நான் கஷ்டப்பட போறேன் அப்படின்ட்டு நான் அவங்ககிட்ட நான் ஒன்று 10 ரூபா கேட்க போறேன்னா அப்படி இல்லை. அப்படியே பார்த்தும் பார்க்காத மாதிரி போறான். எங்க ரத்தம், சொந்த ரத்தம். அவன் எங்க அம்மாவுடைய அக்கா பையன், சொந்த ரத்தம். ஏன்னா பார்த்தும் பார்க்காத மாதிரி போறான். இவர் வந்து இப்பதான் பழகினாரு, ஜஸ்ட் வந்து ஒரு 8 மாசமா தான் பழகினாரு. ஒரு தம்பியா ஏங்க சவாரி போறது நெக்ஸ்ட்டுங்க. சவாரி போறது வந்து காசு கொடுத்தா எந்த ஆட்டோனா வரும். அது வந்து காசு கொடுத்து கூப்பிட்டா எந்த ஆட்டோனாலும் வரும். ஆனா வந்து நம்ம ஆனா இந்த இடத்துக்கு நாங்க போனா முகம் சுளிக்காத இட்டுன்னு போது பாத்தீங்கன்னா நம்ம அண்ணன். அது இல்லாம எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஒரு வீடியோ எடுக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லைங்க. அந்த வீடியோ வந்து கரெக்டா எடுக்கணும். நான் ஆன் பண்ணிட்டேனா இப்போ கரெக்டா போனா கரெக்டா இருக்கும் அப்படின்ட்டு வந்து ஒரு கைட்னஸ். ஆனா இப்படி எடு நான் கரெக்டா இருக்கும் அப்படின்ட்டு அப்படி சொல்றது. அவர் வண்டி ஓட்டுறத விட்டுட்டு நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்றாருன்னா அது ரொம்ப பெரிய. இப்ப நம்ம கிட்ட சவாரி நம்மள இட்டுன்னு போயிட்டா இவங்களை இட்டுன்னு போய் விட்டுட்டு வீட்டுல விட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு இவங்க வீடியோ எடுக்கிறாங்க. இவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணலாம். இப்ப வீட்டுக்கு வந்துட்டோம், முடிஞ்சிச்சு, சவாரி முடிஞ்சிச்சு. இருந்தாலும் வந்து எங்களுக்கு வீடியோ எடுத்துனா அம்மா போய் பாப்பா எடுத்துன்னு விட்டு வந்துட்டாங்க. இப்ப நாங்க பேசுறோம் வீடியோ எடுக்கிறதுக்கு யாரும் இல்லை. ஆனா உன்னா நான் எடுக்கிறேன், நான் இதுக்கு நான் இருக்கிறேன், நான் என்கிட்ட நான் தாங்க அப்படின்னு அவரே போன் அந்த மாதிரி. இது வரைக்கும் நாங்க போன ஆட்டோ வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து ஆட்டோல இட்டுன்னு போயிருப்பாங்க. ஆனா இந்த மாதிரி எல்லாம் வந்து எங்க கூடயே வந்து ஒத்துழைக்க மாட்டாங்க. ஒத்துழைக்கிறது பாத்தீங்கன்னா நம்ம அண்ணன் தான், எங்க குணான. உதாரணத்துக்கு கடமை. ஏன்னா நான் அண்ணன் இல்ல. எப்ப அண்ணன் கூப்பிட்டியோ நான் அந்த மாதிரி நடந்துக்கணும். சூப்பர். லாஸ்ட்ல ஃபிளக் பாயிண்ட் ஒன்னு சூப்பரா வச்சிட்டாரு பாருப்பா. அது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க. இன்னைக்கு வந்து இதாங்க ஒரு வீடியோ. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. புதுசா யாருன்னா பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வரும். ஓகே, பாய். 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 ஆமா பாய்.